வணக்கம் நேயர்களே, சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் ஆர்பிஐனுடைய ரேட் கட் பாலிசி எதிர்பார்த்தது ரேட் கட் இல்லை என்று வந்தது. மேலும் யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ஃபர்மேஷன் அபவுட் அவங்களும் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டி பற்றின விஷயங்கள். இதனால் இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு லாக்லஸ்டர் மார்க்கெட்டாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் அதனால் ஒரு மார்ஜினலாக ஒரு 120 புள்ளிகள் குறைந்து 21,782 முடிவடைந்திருக்கிறது. மேலும் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பார்க்கும் பொழுது 4 முக்கியமான கம்பெனிகளினுடைய வேல்யூ பார்த்தோன்னா ஒரு அருமையான ஜம்ப் கிட்டத்தட்ட 2.18 lakh crore ஆகியுள்ளது. அதில் மெயினாக அதெல்லாம் பார்த்திங்கனாக்க முக்கியமான 2 பங்குகள், ஒன்று எல்ஐசி, இரண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றொரு காரணம் எஸ் பேங்கினுடைய ஷேர்கள் அவங்ககிட்ட நிறையா இருக்கிறதுனால, எஸ் பேங்க் ப்ரைஸு மேலே ஏறினதுனால, அதனுடைய வேல்யூவேஷன் அதிகமானதினால் ஸ்டேட் பேங்க் நல்ல ஒரு மும்பரமாக சென்றது என்று சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐ பார்த்தோன்னாக்க ஒரு 3 out of 5 பையர் இருக்காங்க. 5 நாளில் 3 நாள் பையர், 2 நாள் செல்லர். அப்படி தான் போன வாரம் நடந்திருக்கு. அதுபோல் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோன்னாக்க 622 பில்லியனாக உயர்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தோன்னாக்க 20.25% போன வாரத்தில் அதிகரித்து இயர் ஆன் இயர் டு 15.60 lakh crore உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்தைகள் முக்கியமாக கவலைப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ரெட் சீ கிரிசிஸ், அதனால் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியுடைய சப்ளை செயின் கிரிசிஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளுடைய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுடைய சப்ளை செயினில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ஃப்ரைட் ரேட்டெலாம் ஏறும், கண்டெய்னர் ரேட்ஸ்லாம் ஏறக்கூடும். பட் பொருள்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ நமக்கு தடங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய விலைகள் ஏறி இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ அதையும் நம்ம மனசில் கொள்ள வேண்டும். அடுத்தது வருவாரம் பார்த்தோன்னாக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாவில் பார்த்திங்கன்னா முதல்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதுபோல் ஆன்கோயிங் Q3 ரிசல்ட்ஸ், தென் குளோபல் கியூஸ், இதெல்லாம் ஒரு கீ மார்க்கெட் ட்ரிகராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதை வைத்து பார்க்கும் பொழுது வரும் வாரத்தில் மார்க்கெட் ரொம்ப காஷியஸாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். 4 புது ஐபிஓ இருக்கிறது. போன வாரம் 5 ஐபிஓ இந்த வாரம் லிஸ்டிங் ஆக உள்ளது. ஸோ எஃப்ஐஐ செல்லிங், அதுமாரி பேர் பார்த்திங்கனாக்க ஒரு ஆன் ஸ்லாட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பேட் ஈவெண்ட் வந்ததுன்னா உடனே மார்க்கெட்டில் தே வாண்ட் டு கேப்சர் தேர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அதில் இது இருந்துமே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வெள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இந்த வாரம் மக்களுக்கு நாம் கூறுவது என்னவென்றால், ஸ்ட்ராங் பை ஆன் டிப், அது ஒரு பெட்டர் பொசிஷனாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் மார்க்கெட் ஒரு சாப்பி மூவ்மெண்ட்டுடன் ஒரு ஸ்டெடி அப்ரண்ட் வரத்துக்கு யூஎஸ் மார்க்கெட் கை கொடுத்தால் இந்திய மார்க்கெட்லேயும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இந்த 22,150 என்ற புள்ளிகளை தாண்டி சந்தைகள் சென்றால் பெரிய ஷார்ட் கவரிங் அதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போது 21,200 to 21,450 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். வரும் வாரத்திலே ஐடி, மெட்டல் அண்ட் ஃபார்மா இந்த துறைகள் ஒரு ஃபோக்கஸ்டாக நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.